புத்துணர்ச்சி தரக்கூடிய புதினா சட்னி தாங்க இன்றைக்கி செய்கிறத பார்க்க போகிறோம். எப்போதும் ஒரே சட்னியை செஞ்சிட்ருப்போம், ரொம்ப போர் அடிச்சு போவோம். அதனால் புதினா சட்னி செய்யலான்ட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன சொன்னாங்க, ஒரு கொத்து புதினா, ஒரு அரைக்கட்டு மல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு தேங்காய். இது எல்லா இதையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் ஜாரில் போட வேண்டியதான். டைரெக்டாக போட்டுட்டு நல்லா அடித்து அதை வந்து நம்ம தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது கொஞ்சம் புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. அதோட புளிப்பு தேவைன்னு சொன்னால் மட்டும். நல்லா காரசாரம் வேண்டாக்கா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கணுங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிடுங்க. புதினா சட்னி பொதுவாகவே சொல்லுவாங்க புத்துணர்ச்சி தரும். புதினா வந்து பிளட்டு சர்க்குலேஷன் இது எல்லாத்துக்குமே நல்லதும் கூட. இது வந்து நம்ம பல நேரங்களில் வந்துக்கிட்டு எல்லா இதெல்லாம் போடுவோம், தூக்கி போட்டுருவோம். அடித்த பிறகு பாருங்கள் பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான், அடித்து ஊற்றி வச்சிட வேண்டியதான். இதோட தாளித்து ஊற்றணும். 25 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, வெள்ளை உளுந்து, என்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லை, அதை போடலை, நீங்கள் போட்டுக்கிடுங்க. காஞ்ச மிளகா, அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். பொதுவாகவே நம்ம போட மாட்டோம். இதை ஹைதராபாத் ஒரு இடத்துல நான் சாப்பிட்டுருந்தேன். அங்கே வந்து ஜீரகம் போட்டிருந்தாங்க. சில இடங்களில் வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து முழு மிளகு கூட போட்டிருந்தாங்க, அடிச்சாப்பில் லைட்டாக. இதை லைட்டாக தாளித்து அப்படி போட வேண்டியதான். போட்டுட்டு அப்படிங்க பாருங்கள், பொன்முறல் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அப்படி பொன்முறல் வந்த உடனே அப்படியே எடுத்து சட்னியில் ஊற்றுனோடனே ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் பாருங்க. அடாடாடாடா, இது தாங்க எப்போதுமே சட்னிக்கு இது போல் அடித்து சாப்பிட்டாலே வேறு லெவலில் தான் இருக்கும். அப்படி போட்டு ஒரு விலாவிட்டு அப்படியே தோசையை சுட்டு தின்னோம்னாக்கா ஒரு தோசைக்கு பதிலாக 3 தோசை திம்போம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு பிடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.